இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிவாலய ஓட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ தான் முதல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா இது தப்பு. இது பாகம் 2, அதாவது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அது உங்களுக்கு இதை இந்த சைடில் வந்து மேலே டாப்பில் வரும். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பார்ட் 2க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கரெக்டான கண்டினியூட்டி கிடைக்கும். பார்ட் 1ல் நான் 1 to 4 வரை உள்ள கோயிலை பற்றி போட்டிருக்கேன். இதில் 5 to 8 வரை உள்ள கோயிலை நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் பார்ட் 3ல் வந்து 8 to 12 வரை உள்ள கோயிலை பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்ட் 1 பார்க்கலைன்னா போய் பார்ட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க. பார்ட் 1 பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்ட் 2க்குள்ளே போய் என்னென்ன கோயில் இருக்குது, எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த 5வது சிவன் கோயில் வந்து குலசேகரம் பக்கத்தில் பொன்மனைங்கிற இடத்துல இருக்குது. இது வந்து சின்ன கோயில் தான், ஆனால் சுற்றளவு வந்து ரொம்ப பெருசு. இந்த கோயிலுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, ஆனால் அது வந்து வாய்வழி கதையாக தான் இருக்குது, தலபுராணமாக இல்லை. அது என்னன்னா, இந்த கோயிலுக்கும் பாண்டிய மன்னனுக்கும் ரொம்ப நெருங்கிய ஒரு உறவு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த கோயிலை வந்து கெட்டினது வந்து பாண்டிய மன்னன் தான். அதை பற்றின ஒரு சின்ன கதை வந்து நான் சொல்கிறேன், போய் கேட்டுட்டு வாங்க. இந்த கோயிலில் வந்து சிவபெருமான் வந்து தீம்பிலான் குடீஸ்வரராக வந்து இருக்காரு. அந்த நெய்ம் எதுக்காக வந்துச்சுன்னா, இந்த சிவபெருமான் வந்து சுயம்புலிங்கமாக வந்து வந்தது. அதாவது மலைவாசிகள் வந்து காடு வெட்டும் போது தெரியாம இந்த சிவபெருமான் மேல ஒரு வெட்டு பட்டிருக்கு. அப்படிதான் இந்த சிவபெருமானை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் இதுக்கு தீம்பிலான் குடீஸ்வரன் வந்து பேர் வந்திருக்கு. இந்த சிவலிங்கத்து மேல வந்து ஒரு வெட்டு சின்னமே இருக்குன்னு சொல்லி இங்க உள்ளவங்க சொன்னாங்க. அப்புறமா இதை வந்து பாண்டிய மன்னன் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காரு. அதனால இங்க கோயில் கல்வெட்டுகள்ல மீன் சின்னமும் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இங்க ராமர் சீதையோட வனவாசமுமே வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த கோயிலோட ஒரு சிறப்பம்சம். இந்த கோயிலில் ராமன், சீதை, லக்ஷ்மணன் வனவாசம் வந்து அதோட நிகழ்வுகள் வந்து நந்தி மண்டபத்துக்கு மேலே இருக்கிற கூரையில் வந்து மரத்தில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. நம்ம 5வது சிவன் கோயில் வந்து பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து அடுத்த கோயில் வந்து 6வது சிவன் கோயில் வந்து 10 கிலோமீட்டர், 21 மினிட் காட்டுது பைக்கில் போகிறது மாதிரி. ஸோ நடந்து போகிறவங்களுக்கு வந்து இன்னும் அதிகம் ஆகலாம். நம்ம அடுத்த கோயிலில் போய் அந்த கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வந்து 6வது சிவாலய கோயிலுக்கு வந்து வந்துட்டோம். இது வந்து இருக்கிற இடம் வந்து முட்டைக்காடுன்னு சொல்லுவாங்க. முட்டைக்காடுலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வரணும். இது வந்து பழைய கோயில், அதாவது பொன்மனை 5வது கோயிலேருந்து இந்த கோயிலுக்கு ஒரு 11 கிலோமீட்டர் வந்து வருது. இந்த கோயிலில் வந்து சிவபெருமான் வந்து பன்னிப்பாகம் கிராதமூர்த்தீஸ்வரராக வந்து காட்சி அளிக்கிறாரு. ஸோ வந்துட்டோம். இங்கே நல்ல கூட்டமாக இருக்குது இன்னைக்கு. அதாவது நான் இதை 2 நாளாக கவர் பண்ணுறேன். இல்லை கொஞ்சம் கூட்டமாக இருக்குது இன்னைக்கு. உள்ளே எந்த அளவு ஃபுட்டேஜஸ் எடுக்க விடுவாங்கன்னு தெரில. முடிஞ்ச அளவு கொஞ்சமாக எடுத்து போடுறேன். உள்ளே போய் பார்க்கலாம் கோயில் எப்படி இருக்குன்னு. இந்த கோயிலோட தலபுராணம் வந்து மகாபாரதத்தோட வந்து இணைஞ்சிருக்கு. அதாவது எப்படின்னா, அர்ஜுனன் வந்து பசு பதாஸ்திரம் வேண்டி சிவனை நோக்கி வந்து தவம் இருக்கிறாரு. அப்போ என்னன்னா, ஒரு அசுரன் வந்து பன்றி ரூபத்தில் வந்து அர்ஜுனனோட தவத்தை வந்து கலைக்க பார்க்குறாரு. இதை பார்த்த சிவனும் பார்வதியும் காட்டாளத்தி அப்படின்னா இந்த காட்டு மனுஷங்க மாதிரி வந்து அந்த பன்றியை வந்து அம்பை இது வந்து கொள்றாங்க. அதே டைமில் அர்ஜுனனும் தவம் கலைஞ்சு அந்த பண்ணியை வந்து அம்பைகிறான். ஆனால் இறந்த பண்ணிக்கு இருவரும் வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க. அப்புறமா வந்து காட்டாளத்தனோட ஒரு கால் ஆம்பளை காலாவும் இன்னொரு கால் பொம்பளை காலாவும் இருக்கிறத பார்த்து சிவபெருமான் தான் தெரிஞ்சு வந்து வணங்கி அந்த அஸ்திரத்தை வந்து வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து சிவபெருமானுக்கு கோயில் கட்டினதா வந்து சொல்லப்படுது. இந்த கோயில் வந்து ரொம்ப சின்ன கோயில் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அழகாக இருக்குன்னா அப்படி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிடும்போது. இப்போ சிவாலய ஓட்டத்துக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வருமோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்னொரு நாள் நார்மலாக வந்து கும்பிடும்போது இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட 6வது கோயில் வந்து நம்ம தரிசிச்சுட்டு வந்து கிளம்பிட்டோம். அடுத்த கோயில் வந்து இங்கேருந்து 5.8 கிலோமீட்டர், அதாவது அது வந்து பத்மநாபபுரம் பேலஸ் இருக்குல்ல, அது பக்கத்துலேயே தான் இருக்குது, கோட்டை பக்கத்துலேயே இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக 5.8 கிலோமீட்டர். அது மட்டும் இல்லை, அந்த கோயில் தான் வந்து இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் பெரிய கோயில், ரொம்ப பெரிய கோயில். ஸோ ஒரு தெப்ப குளம், பெரிய கோபுரங்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். அங்கே போய் பார்க்கலாம் அந்த கோயில் எப்படி இருக்குன்னு. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். போனதுக்கப்புறம் அடுத்த வீடியோ பார்க்கலாம்.
நான் இப்போ வந்து 7வது சிவன் கோயிலில் தான் இருக்கேன். இந்த கோயிலில் வந்து சிவபெருமான் வந்து நீலகண்டரா வந்து காட்சி அளிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த கோயிலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த கோயிலில் அனந்தேஸ்வரி தேவிக்கு ஒரு தனி சன்னதியே இருக்குது. அது மட்டும் இல்லை, இது பெரிய கோயில். இந்த கோயில் இதை சுற்றி முற்றி பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நல்ல தெப்பக்குளம், பெரிய தெப்பக்குளம், அப்புறம் நல்ல இயற்கையான காட்சிகளோட அந்த மலை சைடு அப்படி சூப்பராக சிச்சுவேட் ஆகிருக்கு. இந்த கோயிலை வந்து கண்டிப்பாக கட்டினது வந்து ட்ராவாங்கூர் மகாராஜாவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பத்மநாபுரம் பேலஸ் பக்கத்தில் இருக்கிறாங்கல்ல, அந்த பத்மநாபுரம் அந்த டைமில் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தால் மகாராஜா தான் கட்டியிருக்கணும் இந்த கோயிலை. ஆனால் ரொம்ப அழகாக, ரொம்ப பெருசாக கட்டியிருக்காங்க. இந்த 7வது சிவன் கோயில் இருக்கிற இடம் வந்து பத்மநாபுரம்னு சொல்லுவாங்க. அதாவது மார்த்தாண்டவர்மாவோட பத்மநாபுரம் பேலஸ் அந்த இதுக்குள்ளே வந்து இருக்குது. இந்த இடம் வந்து தக்கலை பக்கத்தில் வரும். இந்த கோயில் வந்து ரொம்ப பெரிய ராஜகோபுரம் கொண்ட கோயில். அது மட்டும் இல்லை, இது ஃபுல்லாக கல்லிலே பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலில் வந்து அனந்தேஸ்வரி தேவிக்கு தனி சன்னதி இருக்குது. அதனால் இந்த கோயில்லையுமே 2 கொடிமரம் வந்து இருக்குது. பெரிய ராஜகோபுரம், அழகான தெப்பக்குளம், நிறைய கல் சிற்பங்கள் நிறைஞ்ச மணிமண்டபம், இது எல்லாமே சேர்த்து இந்த கோயில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம 7வது கோயில் வந்து பார்த்து முடிச்சிட்டு 8வது கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இந்த 2 கோயிலுக்குமே வந்து 2.9 கிலோமீட்டர்ஸ் தான் வித்தியாசம். 8வது கோயில் வந்து மேலாங்கோட்டில் இருக்குது. அதுக்கான ரூட்டுமே வந்து நம்ம பத்மநாபுரம் பேலஸ் வழி தான் வந்து 7வது கோயிலேருந்து பத்மநாபுரம் பேலஸ் வழி தான் 8வது கோயிலுக்கு வருவோம். ஒரு ரொம்ப ஷார்ட் தான், சீக்கிரமாக வந்து 8வது கோயிலுக்கு வந்துடுவீங்க. நானுமே இப்போ போயிட்டுருக்கேன். போயிட்டு அங்கே உள்ள வீடியோஸ் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மேலாங்கோட்டில் இருக்கிற 8வது சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து சிவபெருமான் வந்து காலராக வந்து காட்சி அளிக்கிறார். அதோட அர்த்தம் என்னன்னா, யமனுக்கே யமன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இது ஒரு சின்ன கதை இருக்குது. இது எழுத்து வடிவமாக இல்லை, இருந்தாலும் மார்க்கண்டேயன்கிற ஒரு குழந்தைய வந்து ஒரு முனிவர் வந்து வரம் கேட்டு வந்து பெத்தெடுக்கிறாரு. அப்போ சிவன் வந்து வரம் கொடுக்குமே சொல்கிறார், இந்த குழந்தை அறிவில் வந்து நல்லா திகழ்ந்து வளரும், ஆனால் வந்து ஆயுஸ் வந்து 16 வருஷம் தான் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த கதையை அறிந்த மார்க்கண்டேயன் 16 வயசில் சிவனே கதின்னு வந்து இருக்கான். அந்த டைமில் யமன் வந்து பாசக்கயித்தை வந்து வீசும்போது சிவலிங்கத்தை வந்து கெட்டி பிடிச்சதாகவும், அதோடு சேர்ந்து மார்க்கண்டேயனோட சேர்ந்து சிவனும் வந்து சரிஞ்சதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அந்த பாசக்கயிறு சிவன் மேலே படும்போது சிவன் வந்து சூலத்தோட வந்து யமனையே குத்துனதாகவும், அதனால் மார்க்கண்டேயன் உயிர் பிழைச்சதாகவும் வந்து இதோட கதைகள் வந்து சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்குமே வந்து தெரில. அப்புறம் இந்த கோயில் வந்து ரொம்ப அழகான இடத்துல இருக்குது. சுற்றி வந்து ரொம்ப மலையும் நல்ல காற்றும் வயல்வெளி அப்படி ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி ஆகணும். இப்போ இந்த கோயில் பற்றி கொஞ்சம் ஃபுட்டேஜஸ் கூட பார்த்துட்டு வாங்க. கோயிலில் வந்து அதிக ஃபுட்டேஜஸ் வந்து எடுக்கலை, ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது, அவங்க ப்ரைவசியை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு எடுக்கலை. இந்த கோயிலில் வந்து சிவபெருமான் காலராக வந்து காட்சி அளிக்கிறாரு. ஸோ இந்த கோயிலோட விஷுவல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், மன்னிச்சிடுங்க. இந்த கோயில் வந்து கொஞ்சம் சின்ன கோயில் தான். அது மட்டும் இல்லை, இந்த கோயிலில் எப்போவுமே கூட்டம் இருக்குது. ஏன்னா இது பக்கத்தில் மேலாங்கோடுங்கிற ஒரு ஃபேமஸ் கோயில் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் குமார கோயிலுங்கிற ஒரு ஃபேமஸ் கோயில் இருக்குது. அதனால் இந்த 2 கோயிலுக்கு வரவங்க இந்த கோயிலை விசிட் பண்ணிட்டு தான் போவாங்க. அதனால் எப்போவுமே இந்த கோயில் கூட்டமாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து 8 கோயில் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இந்த 8வது கோயிலோட இந்த செகண்ட் வீடியோ வந்து முடியுது. அடுத்த 8லேருந்து 12 கோயில் வந்து 3வது வீடியோவில் வந்து போடுவேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக என்னோட செகண்ட் வீடியோ தான் பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 1வது கோயிலேருந்து 4வது கோயில் வரை உள்ள டீட்டெயில்ஸும் அந்த கோயிலை பற்றியும் போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லை, அதோட வரலாறு பற்றியுமே நான் வந்து அதில் போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் இன்கேஸ் செகண்ட் வீடியோவில் தான் பார்த்து தொடங்குறீங்கன்னா, போய் ஃபஸ்ட்டு வீடியோ, இந்த செகண்ட் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா போய் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா 3rd வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ நம்மளோட 2வது வீடியோ வந்து முடிய போகுது. என்னோட 2வது வீடியோ பார்த்து நீங்கள் கண்டிப்பாக என்னோட 3வது வீடியோவும் பார்ப்பீங்கிற நம்பிக்கையில் 3வது வீடியோவில் உங்களுக்காக காத்திருக்கேன். நம்ம 3வது வீடியோவில் சந்திக்கலாம்.